குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்குற ஒவ்வொரு ட்ரேடருக்கும் நான் ஒரு கேள்வி கேட்க போகிறேன். அதுக்கு பதில் நீங்கள் நேர்மையாக சொல்லணும். காலையில் எழுந்ததும் முதல்ல வாட்ஸ்அப் பார்க்குறீங்களா, இல்லை சார்ட்டை பார்க்குறீங்களா? மார்க்கெட் மூடிய பிறகும் இன்றைக்கி எந்த ட்ரேட் எடுத்துக்கலாம்னு யோசிக்கிறீங்களா? இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி பிட்காயின், நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, கோல்டு என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குறீங்களா? அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஏன்னா நம்ம எல்லோருக்கும் ஒரு காமன் ப்ராப்ளம் இருக்குது. ட்ரேட் பண்ணுவியா அப்படின்ற அந்த வார்த்தைகள் தான் மார்க்கெட்டுக்கு தினமும் நம்ம காதில் வந்து கேட்டுக்கிட்டே இருக்குது. பொதுவாகவே ட்ரேடரோட பிஹேவியர் எப்படி இருக்குது? திங்கக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை இரவு, திங்கக்கிழமை காலையில், ஞாயிற்றுக்கிழமை வரையும் நம்ம என்ன நினைப்போம்? ஒரு ட்ரேடர் எடுக்கக்கூடிய மிகப்பெரிய முடிவு சண்டே நைட்டில் எடுப்பார். போதுண்டா சாமி, இந்த வாரம் ட்ரேடிங் வேணாம், என்னுடைய டோட்டல் காசும் இழந்துட்டேன், என்னுடைய மன அமைதியும் சுத்தமாக போயிடுச்சு, குடும்பத்தோடு டைம் ஸ்பெண்ட் பண்ணவே முடியல, எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணுவாங்க. திங்கக்கிழமை காலையில் 8:45க்கு ஒரு வாட்ஸ்அப்லேயோ, ஒரு அவங்க யூடியூப்லேயோ, இல்லை டெலகிராம்லேயோ, இல்லை இன்ஸ்டாகிராம்லேயோ ஒரு மெசேஜ் வரும். அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட இருந்து, இல்லை அவங்க சம்மந்தப்பட்ட ஆட்கள்கிட்ட இருந்து என்ன வரும்? இன்றைக்கி மார்க்கெட் கேப் அப்பு, அடுத்த 10 அப்படின்னு ஒரு மெசேஜ் வரும். இன்றைக்கி மார்க்கெட் கேப் அப்பு, மார்க்கெட்டில் இன்றைக்கி வெறித்தனமான ரேலி இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜ் வரும். அப்போது 8:45க்கு ட்ரேடே பண்ண வேணாம் அப்படின்ற மன நிலைமையில் இருந்த நம்ம 10 நிமிஷத்தில் ட்ரேடிங் ஆப்பை போய் ஓப்பன் பண்ணுவோம், சார்ட்டை ஓப்பன் பண்ணுவோம், ஒரு காஃபியை எடுத்துக்கிட்டு ட்ரேடிங் ரூமுக்குள்ளே போயிடுவோம், டிசிப்ளினை க்ளோஸ் பண்ணுவோம். இந்த இடத்துல அந்த நாளே என்ன பண்ணுவோம்? ட்ரேடிங்கே பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சி உக்காந்த நம்ம அன்றைக்கி சண்டே, அதாவது ரொம்ப நாள் கூட இருக்காது, சண்டே தான் முடிவு பண்ணியிருப்போம், சரி ஒரு வாரம் ட்ரேட் பண்ண வேணாம் அப்படின்னு. அடுத்த ஒரு 6-7 மணி நேரத்துக்குள்ளே நம்ம மனசு மாறிடும். அந்த நாள்லேயே 5 ட்ரேட் பண்ணுவோம். மாலையில் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தா ப்ராஃபிட்டும் இருக்காது, நம்ம மனசில் அமைதியும் இருக்காது, பீஸும் இருக்காது. ஆனால் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் நல்லா, அதாவது அடி வாங்கின எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா நம்ம மனசு ஃபுல்லாக இருக்கும். ஏன் இப்படி இருக்குது? இன்னொரு ட்ரேடு அப்படின்றது தாங்க ஒரு ட்ரேடரோட அடுத்த லாஸுக்கான காரணம். எல்லா ட்ரேடுமே சொல்கிற ஒரே ஒரு பொய் அப்படின்னா என்ன தெரியுமானா, இன்றைக்கி ஒரே ஒரு ட்ரேட் மட்டும் எடுக்கலாம் அப்படின்றது தான். இந்த வசனம் கேட்டாலே மார்க்கெட்டு சிரிக்கும். இது எல்லாருக்குமே பொருந்தும், எனக்கு பொருந்தும், எல்லாருக்குமே பொருந்தும். இன்றைக்கி ஒரு ட்ரேட் மட்டும் பண்ணணும் அப்படின்னு. இதை மார்க்கெட் பல தடவை நம்மக்கிட்ட கேட்டு சிரித்து அதுக்கு வயிறே வலிச்சிருக்கும். ஏன்னா அந்த ஒரு ட்ரேடு தான் 2 ஆகும், 2 3 ஆகும், 3 4 ஆகும், 4 5 ஆகும், 10 ஆகும். முடிவில் என்ன ஆகும்? ப்ரோக்கரேஜ் ஸ்டேட்மெண்ட்டு மட்டும் பெருசாக வரும். இவ்வளோ ப்ரோக்கரேஜு, இவ்வளோ டிடிஎஸ்ஸு, இவ்வளோ டேர்ன் ஓவர், அதாவது ஸ்டாம்ப் டியூட்டி, இவ்வளோ டேர்ன் ஓவர், செபி சார்ஜு, ஜிஎஸ்டி, லொட்டு லொசுக்கு எல்லாமே வரும். அப்போது நம்ம மனசில் என்ன தோணும்? இன்றைக்கி ஒரு ட்ரேட் மட்டும் பண்ணலான்னு வந்தோம், காலையில் 9:20க்கு ஒரு என்ட்ரி எடுத்தோம், அதை 9:25க்கு எக்ஸிட் பண்ணிட்டோம், அப்புறம் 9:30க்கு ஒரு ரீஎன்ட்ரி, 9:45க்கு ஒரு ரிவெஞ்ச் என்ட்ரி, 10 மணிக்கு ஒரு எமோஷன் என்ட்ரி, 11 மணிக்கு ஒரு ஹோப் என்ட்ரி, சாயங்காலம் 3:30க்கு பார்த்தா டோட்டலாக வாஷ் அவுட். அப்போது அந்த இடத்துல அக்கௌண்ட்டும் காலியாகுது, அக்கௌண்ட்டில் இருக்க பணமும் போகுது, மன அமைதியும் போகுது, நம்ம டிசிப்ளினும் போயிடுது. அன்றைக்கி நைட் எல்லாம் என்ன நினைப்போம்? ஐயோ, நம்ம நினைக்கிறது ஒன்று, நடக்கிறது ஒன்றா இருக்கே, சரி டிசிப்ளினை கண்டிப்பாக நாளையிலிருந்தாவது ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினைப்போம். அப்போது மார்க்கெட் நம்ம எப்படி கவருது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். நீங்கள் கவனித்து பார்த்துருப்பீங்கன்னா, சார்ட்டில் ஒரு க்ரீன் கேண்டில் வந்தாலே இதுதான் ரேலி ஆரம்பம் அப்படின்னு நமக்கு தோணுது. ஒரு ரெட் கேண்டில் வந்தாலே கிராஷ் வரப்போகுது அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் நமக்குள்ளே வருது. சைட்வே மார்க்கெட் வந்தாலும்
பெரிய மூவ் ரெடி ஆனாலும் எதுவாக இருந்தாலும் நமக்கு ஒரு ஸ்டோரி எப்பயுமே நமக்கு நாமே ஒன்று ரெடி பண்ணி வச்சுக்கிறோம். மார்க்கெட் ஒரு சினிமா டைரக்டர் மாதிரி, ஓகேங்களா? நாம் ஹீரோ மாதிரி அதில் நினச்சி ட்ரேட் பண்ணால் நம்ம ஜீரோ. நம்ம உண்மையிலே ஆடியன்ஸாக இருந்து தான் அதை ரசிக்கணும். அதுக்குன்னு ஆடியன்ஸாகவே இருக்கவே கூடாது. ஹீரோ மாதிரி அப்பப்போ உள்ளே என்ட்ரி எடுக்கணும், ஓகேங்களா? ஹீரோ மாதிரி என்ட்ரி எடுக்கணும்னா உங்களுக்கான செட்டப் வரும்போது எடுக்கணும்னு சொல்லுவேன். ஏன்னா ரியல் ட்ரேடிங்க்கும் சினிமாவில் வர ட்ரேடிங்க்கும் வித்தியாசங்கள் அதிகம். சினிமான்றது ஜஸ்ட் ஒரு என்டர்டைன்மெண்ட். அதை ரியல் லைஃபோட ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது, ஓகேங்களா? அதை ஃபிக்ஸ் பண்ணால் நாடும் கேலி குத்து ஆகிடும், லைஃப்பும் கேலி குத்து ஆகிடும். ஸோ ரியல்ன்றது வேறு, சினிமான்றது வேறு. நம்ம இளைஞர்களுக்கு அதுக்கே விளக்கம் புரியாது ரொம்ப பேருக்கு. சினிமாவில் நடக்கிறது தான் நிஜத்துலேயும் பண்ணுவாங்கன்ற மாதிரி தான் இப்போது நடந்துக்கிட்டு இருக்குது நம்மளோட தமிழ்நாட்டு அரசியல். சரி, அரசியலை விட்டுருவோம். ஆனால் நம்ம ரியல் மார்க்கெட்டுக்குள்ளே வருவோம். இப்போ ஒரு பிகினர் ட்ரேடுக்கும் ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடருக்கும் என்ன வித்தியாசம்? ஒரு பிகினர் ட்ரேடர் என்ன பண்ணுவாங்க? செட்டப் இருக்காது, என்ட்ரி எந்த இடத்துல எடுக்கணும்னு தெரியாது, ஒரு பிளான் இருக்காது, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இருக்காது, பேஷன்ஸ் சுத்தமாக இருக்காது. ஆனால் ட்ரேட் மட்டும் கண்டினியூஸாக இருக்கும். இப்படி தானங்க இருக்குது. அப்போ இப்படி தான் இருக்கும். அப்போ ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸ் அவங்க எப்படி இருப்பாங்க? செட்டப் வர வரையும் அவங்க ட்ரேடே பண்ண மாட்டாங்க. அதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ரிஸ்க்கு கால்குலேட்டட் பிரகாரம் தான் ட்ரேட் பண்ணுவாங்க. ஸ்டாப் லாஸ் ஃபிக்ஸட்னா ஃபிக்ஸட் தான், டார்கெட் ஃபிக்ஸட்னா ஃபிக்ஸட் தான். எமோஷன்ஸ் கண்ட்ரோல் அங்கே டோட்டலாக பக்காவாக மெயின்டைன் பண்ணி வச்சுருப்பாங்க. ட்ரேட் இல்லைனா கூட சந்தோஷமாக ஹாப்பியாக இருப்பாங்க. இதுதான் ஒரு ப்ரொஃபஷ்னல் ட்ரேடரோட சக்தி அப்படின்னு சொல்லணும். அப்போது ஒரு ப்ரொஃபஷ்னல் ட்ரேடருக்கும் ஒரு பிகினருக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் இது தான், ஓகேங்களா? இந்த இடத்துல வில்லன் யார் அப்படின்னு கேட்டால், ட்ரேடிங்கில் வில்லன் யார் அப்படின்னு கேட்டால், என்னை பொறுத்த வரையும் ஃபோமோ, ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட், அவன் தான் நமக்கு வில்லன். ஏன்னா ஒரு நாள் நிஃப்டி 50 300 பாயிண்ட் ஏறுது அப்படின்னோடனே நம்ம குடுகுடுன்னு ஓடி போய் ஒரு என்ட்ரி எடுப்போம். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்? நம்ம எப்போ என்ட்ரி எடுக்கிறோமோ அப்போ தான் ஐயோயோ அங்கேருந்து மார்க்கெட்டு தோப்புன்னு கீழே வந்து விழும். அந்த இடத்துல ட்ரேடு மிஸ் ஆகிடும். பாதி பேருக்கு ட்ரேடு லாஸஸில் தான் வரும். ஏன்னா ஏறி முடித்ததுக்கப்புறம் தான் நம்ம என்ட்ரியே கொடுப்போம். ஸ்டார்டிங்லேயே நம்ம என்ட்ரி எடுக்க மாட்டோம். அப்போ நமக்கு என்ன தோணும்? அந்த ஃபோமோ என்ட்ரி, சப்போஸ் அந்த ஃபோமோ என்ட்ரியில் பார்ட்டிசிபேட் பண்ணலை அப்படின்னா அந்த ட்ரேடை நான் மிஸ் பண்ணியிருக்கவே கூடாது, கண்டிப்பாக அந்த ட்ரேடை எடுத்திருந்தால் லட்சக்கணக்கில் ப்ராஃபிட் பண்ணியிருப்பேன் அப்படின்ற மாதிரி தோணும் பல பேருக்கு. அப்படின்ற மாதிரி தான் நம்ம பிரெயின் என்ன பண்ணும், அந்த எண்ணத்தை நோக்கி ஓட ஆரம்பிக்கும். ஆனால் உண்மை என்ன? நீங்கள் என்ட்ரி எடுத்திருந்தாலும் அந்த ப்ராஃபிட் நீங்கள் நினச்ச மாதிரி லட்சக்கணக்கில் வந்திருக்குமா அப்படின்னு கேட்டால் அதுக்கு கேரண்டி கிடையாது. ஏன்னா பாதி பேர் ப்ராஃபிட்டை பாதியிலே புக் பண்ணிட்டு வெளியே வந்திருக்க வாய்ப்புகள் அதிகம். மீதி பேர் டார்கெட்டை இன்க்ரீஸ் பண்ணுறேன் அப்படின்னு பண்ணிவிட்டு போய் லாஸ் ஆகிறதுக்கு தான் அங்கே வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதுதான் ரியாலிட்டி, இதுதான் மார்க்கெட்டில் உண்மையான நிலைமை. ப்ராஃபிட் வரும்போது அந்த ப்ராஃபிட்டை முழுசாக பிடிக்கக்கூடிய ஜனங்களும் கிடையாது. நான் முழுசாக தான் பிடிப்பேன்ட்டு டார்கெட்டை இன்க்ரீஸ் பண்ணி அதை லாஸ் பண்ணுற ஜனங்களும் உண்டு. இன்னொரு விதமான ஜனங்கள், அதாவது என்ட்ரி எடுத்திருந்தா, அதாவது அந்த ஃபோமோவை என்ட்ரி உள்ளேயே பண்ணியிருக்க மாட்டாங்க. இந்த என்ட்ரியை நான் எடுத்திருந்தால் லட்சக்கணக்கில் சம்பாரிச்சிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறது. ஸோ இது எல்லாமே மார்க்கெட்டில் பண்ணவே முடியாது, ஓகேங்களா? இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நினப்புகள் தான் நம்மளை ட்ரேடிங்கில் போட்டு வதச்சிக்கிட்டே இருக்குது. இந்த ரிவெஞ்ச் ட்ரேடிங் அப்படின்றது தான் ட்ரேடிங்கில் மிகப்பெரிய ஆபத்து அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா லாஸ், ஒரு ட்ரேடிங் பண்ணுறோம், லாஸ் ஆகுது, ரிவெஞ்ச் ட்ரேடிங் எடுக்கிறோம். அந்த இடத்துல ரிவெஞ்ச் ட்ரேடிங்கால், அதாவது நார்மலாக ட்ரேட் பண்ணும்போது சின்ன லாஸை அக்செப்ட் பண்ணிப்போம். இந்த ரிவெஞ்ச் ட்ரேடிங் வரும்போது சின்ன லாஸஸை அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டோம். அது லாஸஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். 3000, 5000, 7000, 10,000 இப்படி தான் போகும். அதுக்கப்புறம் அதை ரெக்கவரி பண்ணணுன்ற ஒரு ட்ரேடு, ஓகேங்களா? அப்போ என்ன ஆகும்? நார்மலாக ஒரு ட்ரேட் பண்ணி வர சின்ன லாஸு அது ரிவெஞ்ச் ட்ரேடாக மாறி 5000 மாறி 10,000 மாறி அதை ரெக்கவரி பண்ணணும்னு மறுபடியும் ஒரு பிக் ட்ரேட் போய் பெரிய பொசிஷன் எடுத்து அது 50,000, 1,00,000 அப்படின்னு போய் நிற்கும். அப்போது இந்த லாஸஸ் அப்படின்றது தொடர்ச்சியாக ஒரு ரிவெஞ்ச் ட்ரேடிங் மூலயமா என்னென்ன மாதிரியெல்லாம் மாறுது
ஒரு நார்மல் ட்ரேடு போய், ஒரு ரிவர்ஸ் ட்ரேடிங் போய், ஒரு பிக் பொசிஷன் போய், அப்புறம் லாட் சைஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னு போய் மார்க்கெட்டு முடிகிற வரையே ட்ரேட் பண்ணிக்கிட்டே இருப்போம். அப்போ இந்த மாதிரி 9:15லேருந்து 3:30 வரையும் நீங்கள் ஒரு எமோஷன் கலந்த ரிவென்ஸ் ட்ரேடிங்லேயே பண்ணிக்கிட்டே இருந்தால் அந்த இடத்துல உங்களால் ப்ராஃபிட் பண்ண முடியாது. கண்டிப்பாக லாஸஸ் தான் கண்டினியூஸாக ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா? இதை தான் மார்க்கெட்டு நமக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிகினருக்கும் ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடருக்கும் சொல்லிக்கிட்டே இருக்குது. நான் ஒரு நிஜமாலுமே ஒரு கேள்வி கேட்குறேன். இப்போ இந்த மாதிரி மனநிலைமையில் நம்ம இருக்கும்போது நம்ம ட்ரேட் பண்ணுவோமா? இல்லை இருக்கிற எல்லா காசையும் தூக்கி ஒரு லாஸ் வந்துடுச்சு, அந்த லாஸ் வந்ததை ரெக்கவரி பண்ணணும் அப்படின்ட்டு எல்லா காசையும் போட்டு ஓவர் லாட் எடுப்போமா? இது ஜென்ரலாக கேட்குறேன். அப்படி எடுத்தால் அங்கே நீங்கள் என்ன மெத்தடில் ட்ரேட் பண்ணுறீங்க? என்ன சைக்காலஜி உங்கள்கிட்ட இருக்குது? என்ன பொறுமை இருக்குது? ஓகேங்களா? அப்போ இந்த கொஸ்டின் வருது இல்லை? அப்புறம் எப்படி மார்க்கெட்டில் நம்ம ஜெயிக்க முடியும்? அப்போ உண்மையான வெற்றினா என்ன அப்படின்னு கேட்டால், பல பேர் நினச்சிக்கிறாங்க வெற்றி அப்படின்றது மிகப்பெரிய ப்ராஃபிட் அப்படின்னு. மிகப்பெரிய ப்ராஃபிட்லாம் இல்லை. வெற்றி அப்படின்றது மார்க்கெட்டில் உண்மையாலுமே சர்வைவல் தான் வெற்றி. ஒரு ட்ரேடர் 10 வருஷமாக மார்க்கெட்டில் இருக்காருன்னு வச்சிங்களேன், முதல்ல அவர் எதை காப்பாற்றிருப்பார்னு நினைக்கிறீங்க? ஸ்டார்டிங் ஒரு 5 வருஷம் விட்டுருங்க, எல்லாருமே லாஸ் தான் பண்ணியிருப்பாங்க. அது மூலியமாக கிடைச்ச அனுபவத்தை வச்சு சர்வைவல் பண்ணுறாங்கல்ல, அவங்க என்ன பண்ணுவாங்க? ப்ராஃபிட்காகவா வெயிட் பண்ணுவாங்க? இல்லை, அவங்களோட கேபிட்டலை பாதுகாக்கணும் அப்படின்றதுக்காக தான் சர்வை பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க? எமோஷன்ஸை பாதுகாக்கணும். நம்ம கண்ட்ரோலை மீறி எந்த ஒரு ட்ரேடும் போயிடக்கூடாது. அப்படி ராங்கான ட்ரேட் போனாலும் மினிமம் லாஸில் வெளியே வரணும். அந்த எமோஷன் கண்ட்ரோல் வேணும். இதை ரெண்டை தான் அத்தனை வருஷத்தில் அவங்க ப்ராக்டிஸ் பண்ணி பக்காவாக ரெடி பண்ணி வந்திருப்பாங்க. இந்த ரெண்டுத்தையுமே ஜெனியூனாக ப்ராப்பராக பண்ணக்கூடியவங்க தான் நல்ல ட்ரேடராக நாளடைவில் மெருகேறி வரக்கூடியவங்க. அதாவது அந்த மாதிரி வரும்போது தான் ப்ராஃபிட் அப்படின்றது தானாகவே வரும். இது மாதிரி நான் பல வீடியோவில் சொல்லியிருக்கேன். உங்கள்கிட்ட ஸ்கில் ஒரு 20% இருந்து ஸ்ட்ராட்டஜி ஒரு 20% இருந்து எமோஷன், டிசிப்ளின், செட்டப்பு இதெல்லாம் அந்த ஸ்கில்லெல்லாம் சேர்ந்து ஒரு 80% இருந்தால் ப்ராஃபிட்டுக்கு நீங்கள் தேட வேணாம், ப்ராஃபிட் உங்களை தேடி வரும் அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். கடைசியாக ஒரு மெசேஜ், மார்க்கெட்டு நாளைக்கும் இருக்கும், அடுத்த வாரமும் இருக்கும், அடுத்த வருஷமும் இருக்கும், இன்னும் 10, 15, 20 ஒரு யுகம் கூட இருந்தாலும் இருக்கலாம். ஓகேங்களா? ஆனால் நம்ம அவ்வளோ நாள் இருப்போமான்னு கேட்டால் நமக்கு தெரியாது. இப்போ எனக்கு ஒரு 44 வயசு ஆகுதுன்னா நான் மிஞ்சி போனால் ஒரு 20 வருஷம் இருக்கலாம், அதிகபட்சமாக ஒரு 30 வருஷம் இருக்கலாம். ஸோ அப்போ 30 வருஷம் என்னுடைய நாலேஜ் பிரகாரம் மார்க்கெட் இருக்க தான் போகுது. அப்படின்னும் போது அந்த 30 வருஷத்தில் நான் என் கேபிட்டலை காப்பாற்ற முடியுமா முடியாதா? அந்த கேபிட்டலை காப்பாற்றுற அளவுக்கு என்கிட்ட ஸ்கில் இருக்கா இல்லையா? இது ரெண்டும் இருந்தால் என்கிட்ட ப்ராஃபிட் வருமா வராதா? இதை நோக்கி தான் நான் ட்ராவல் பண்ணணும். ஓகேங்களா? உங்கள்கிட்ட இருக்கிற கேபிட்டல் போயிடுச்சுன்னா ஆப்பர்ச்சுனிட்டி போயிடும். மார்க்கெட்டுக்கு உங்களுக்கு இடம் கிடையாது. மார்க்கெட்டு உங்களை ₹1 இல்லைனா கூட மார்க்கெட் 50 பைசா கம்மியாக இருந்தாலும் ஆட் ஃபண்டுன்னு கேட்கும். ஸோ அவ்வளோ துல்லியமாக மார்க்கெட் வேலை செய்யும் போது நம்மளும் அதே அளவுக்கு பக்குவத்தோடு மார்க்கெட்டில் ப்ளே பண்ணணும். ஓகேங்களா? மார்க்கெட் டெய்லியும் தான் இருக்க போகுது. ஓகேங்களா? அந்த டெய்லி மார்க்கெட்டில் நீ ஆப்பர்ச்சுனிட்டி உனக்கு வேணும்னா உன்னோட கேபிட்டல் வேணும். உன் கேபிட்டலில் லாஸ் பண்ணிட்டேன்னா அந்த இடத்துல ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாமல் போயிடும். ஸோ அப்போது டெய்லியும் ட்ரேட் பண்ணுவியா அப்படின்னு மார்க்கெட் உங்கள்கிட்ட கேட்டால் நீங்கள் ஒரு ப்ரொஃபஷ்னல் ட்ரேடர் மாதிரி அதுக்கு பதில் சொல்லணும். எப்படி சொல்லணும்? எனக்கு செட்டப் இருந்தால் நான் ட்ரேட் பண்ணுவேன், ரிஸ்க்கு சரியாக இருந்தால் நான் ட்ரேட் பண்ணுவேன், இல்லைன்னா நான் சும்மா மார்க்கெட்டை ஆடியன்ஸ் மாதிரி வேடிக்கை தான் பார்த்துட்ருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லணும். பிகினர் ட்ரேடர் உங்களை கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? நான் எல்லா இடத்துலையும் ட்ரேட் பண்ணுவேன், என்கிட்ட இருக்கிற டிமேட்டில் இருக்கிற காசு மொத்தமும் போனாலும் நான் ட்ரேட் பண்ணுவேன், அதுக்கப்புறம் நான் வருத்தப்படுவேன் அப்படின்னா மார்க்கெட் உங்களை பார்த்து சிரிச்சுக்கிட்டே தான் இருக்கும். ப்ரொஃபஷ்னல் ட்ரேடர் மாதிரி திங்க் பண்ணுங்கள். மார்க்கெட்டை உங்களை அப்ரிஷியேட் பண்ணுற மாதிரி மார்க்கெட்டுக்கு நீங்கள் ஆன்சர் சொல்லணும். மார்க்கெட் கண்டிப்பாக உங்களுக்கு அதுக்கு வெகுமானமாக ப்ராஃபிட்ன்ற வெகுமானத்தை கொடுக்கும். ஓகேங்களா? எல்லா நாளும் ட்ரேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நினைக்காதீங்க. எல்லா நாளும் ட்ரேட் பண்ணாலும் ட்ரேடிங்கே இல்லாமல்
செட்டப்பே இல்லாமல் இருந்தாலும் அதுவும் ஒரு குட் குவாலிட்டி தான், அதுவும் ஒரு குட் ஸ்ட்ராட்டஜி தான், இதுவும் ஒரு ட்ரேடருக்கான ஒரு ஸ்கில் தான். ஓகேங்களா? நமக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கரெக்டாக வரும்போது சரியான டேல கரெக்டான என்ட்ரியில் ட்ரேட் பண்ணால் ஒரு ப்ராஃபிட் வந்தால் நீங்கள் ரியலாக உண்மையான ட்ரேடர் தான். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இதுதான் அந்த ட்ரேடிங் பண்ணுவியா மார்க்கெட் உங்களை கேட்கறதுக்கான சரியான விளக்கம். ஓகேங்களா? இந்த ஆடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு ஆடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.